நிம்மதி தேடி கோவை ஆசிரத்துக்கு வந்தார்கள் நடிகைகள் கங்கனா ராவத் எம்பி மற்றும் சமந்தா. இதை எப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் 3 முறை ஈஷா ஆசிரமத்துக்கு சென்றிருக்கிறேன். வேற ஒரு கண்ணோட்டத்தில் தவறான எண்ணத்தோடு தான் உள்ளே போனேன். நடிகை சமந்தா மியாசிட்டிஸ் என்ற ஒரு அரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த நோய் வந்தால் சினிமாலாம் நடிக்க முடியாது. இப்படி தமிழக நடிகைகளும் பலர் அங்கு வந்து போகிறார்கள். மருமகளிடம் தம்பி ராமையா போட்ட கண்டிஷன். நடிகர் அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யாவும் நடிகரும் இயக்குனரும் வசனகர்த்தாவுமான தம்பி ராமையாவின் மகன் உமாவதி ராமையாவும் காதலித்து வந்தார்கள். சந்தித்ததும் பழகினார்கள், நண்பர்களானார்கள், காதலர்களானார்கள். இருவரும் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்தார்கள். இந்த முடிவை ஐஸ்வர்யா தன்னுடைய அப்பா அர்ஜுனிடம் தெரிவித்தார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பிபிடி சேனல் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் பரபரப்பான சினிமா துணுக்குகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிம்மதி தேடி கோவை ஆசிரத்துக்கு வந்தார்கள் நடிகைகள் கங்கனா ராவத் எம்பி மற்றும் சமந்தா. தியானம் என்பது மனிதனுடைய மனதில் உள்ள அழுக்குகளை சுத்தமாக நீக்கிவிடுகிறது. நிம்மதி தருவது தியானம். அந்த தியானம் செய்வதற்கு ஏற்ற இடத்தை சிலர் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி பார்க்க போகும்போது கோவையில் உள்ள ஈஷா தியான நிலையத்தை வெளிநாட்டவர்களே ஆயிரக்கணக்கில் வந்து அங்கே தியானம் செய்கிறாங்க. 3 மாதத்துக்கு மேல் தங்கியிருக்கிறார்கள். இதை எப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் 3 முறை ஈஷா ஆசிரமத்துக்கு சென்றிருக்கிறேன். ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நானும் ஆன்மீகவாதி தான். ஆனால் மூட நம்பிக்கை கிடையவே கிடையாது. இறை நம்பிக்கை உண்டு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது அப்புறம் பேசலாம். ஈஷா ஆசிரமத்துக்கு நான் போகும்போது வேற ஒரு கண்ணோட்டத்தில் தவறான எண்ணத்தோடு தான் உள்ளே போனேன். ஏதாவது தப்பு நடக்கும், ஏதாவது கோல்மால தில்லுமுல் நடக்கும், அதை பற்றி பேசலாம் என்று தான் போனேன். ஆனால் உள்ளே போய் ஒரு 5 நிமிஷத்தில் அங்கே ஏற்பட்ட வைப்ரேஷனால் என்னுள் இருந்த யூடியூப் வியாபாரி வெளியே போயிட்டான். வேற ஒரு ஆளை நான் உள்ளே போனேன். ஏன்னா ஆரம்பத்தில் போனோடனே அங்கே குளிக்க வைக்கிறார்கள். குளிப்பதற்குள் அங்கே ஒரு 3 சிவலிங்கம் இருக்குது, அதை தொட வைக்கிறாங்க. உடல் அழுக்கு போய் விடுகிறது, மன அழுக்கும் போய் விடுகிறது. அப்புறம் அங்கே 6 மணிக்கு தியானம் ஆரம்பிக்கிறார்கள். எந்த உருவமும் கிடையாது, ஒன்லி தியானம், மெடிடேஷன். அப்படியே எல்லோருமே உட்கார்ந்துருக்கிறார்கள். மயான அமைதி. மனதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே போய் ஒரு ஒளி அந்த இதயத்துக்குள் பாய்ச்சப்படுகிறதை நான் உணர்ந்தேன். ஒரு புது மனிதனாக நான் அங்கே இருந்தேன். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை உணவு. ஒரு வேளை தான் உணவு. காலையில் ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க, ராத்திரியும் டிஃபன் தான். பச்சை பழங்கள், பச்சை காய்கறிகள், எண்ணெயே இல்லாமல் செய்யப்படுகிற குழம்பு, ரசம். அப்படி ஒரு சைவ சாப்பாட்டை, பத்திய சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. பப்பாளி பழம் தடப்படுகிறது. அதில் முக்கியமான விஷயம், ஆசிரமத்தில் நாமே நம்முடைய சாப்பாட்டு தட்டுகளை கழுவ வேண்டும், சுத்தப்படுத்தி வைக்கணும். இன்னும் அப்படியே சாப்பிட்ட தட்டை வச்சுட்டு போக முடியாது. அந்த சட்ட விதி ஈஷா சட்ட விதி அது. அதுக்கப்புறம் ஒரு 6:50க்கு போல் வெளியில் அந்த பிரம்மாண்டமான இப்படி அண்ணாந்து பார்க்குற சிவன் சிலை இருக்குது. அந்த சிவன் சிலையில் வண்ண விளக்குகளால் அந்த சிவபுராணம் அரங்கேற்றப்படுகிறது. உலகம் தோன்றியது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த ஒளி விளையாட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒளியின் மூலம் சிவபுராணத்தை சொல்வதற்கு வேறு ஒரு தளத்துக்கு நாம் போகிறோம். அவ்வளவு மெய்சில் இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் நடக்குது. 1/2 மணி நேரம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு ஆன்மீக உலகத்தில் நாம்
திளைப்பது போல் ஒரு உணர்வு வருது. எதுக்கு இதையும் சொல்கிறேன்னு சொன்னால், அதனால தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன். நடிகை சமந்தா மியாசிட்டிஸ் என்ற ஒரு அரிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த நோய் வந்தால் சினிமாலாம் நடிக்க முடியாது, அலர்ஜி, உடம்பு பொறுத்து விடும். இதுக்காக கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக பல வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 2 மாதமாக வெளிநாடுகளிலேயே இருந்துக்கிறார். ஏன்னா குளிர் பிரதேசங்களில் இருந்தால்தான் இந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கார் சமந்தா. திடீரென்று மும்பைக்கு பறந்து வந்தார். மும்பையிலிருந்து கோவை வந்தார். 2 நாட்களாக தியானத்தில் இருக்கிறார் சமந்தா. அதே போல் சமீபத்தில் இமாச்சல பிரதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கங்கனா ராவத் வந்திருந்தார் ஈஷா யோகத்துக்கு. அவரும் யோகாவில் ஈடுபட்டார். தன்னுடைய வெற்றி பயணத்தில் வெற்றியை பெற்றதும் நான் ஈஷா யோகத்துக்கு வருகிறேன் என்று வேண்டிக் கொண்டிருந்தார். அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக கங்கனா ராவத் எம்பி வந்திருந்தார். இப்படி தமிழக நடிகைகளும் பலர் அங்கு வந்து போகிறார்கள். பௌர்ணமி தினம் அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். மருமகளிடம் தம்பி ராமையா போட்ட கண்டிஷன். நடிகர் அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யாவும் நடிகரும் இயக்குனரும் வசனகர்த்தாவுமான தம்பி ராமையாவின் மகன் உமாவதி ராமையாவும் காதலித்து வந்தார்கள். இருவருமே படங்களில் நடித்தார்கள், சேர்ந்து அல்ல, தனித்தனியாக. உமாவதி ராமையா சில படங்களில் நடித்தார். அவர் நடித்த படங்கள் எதுவுமே பிக்கப் ஆகவில்லை, வசூலில் சோடை போனது. அதே போல் ஐஸ்வர்யாவும் அர்ஜுன் இயக்கத்திலேயே படம் செய்தார், சரியாக போகவில்லை. 3 படங்கள் நடித்தார் ஐஸ்வர்யா, 3 படங்களுமே சரியாக போகவில்லை. எனவே வீட்டில் இருந்து விட்டார். ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உமாவதி ராமையாவை ஐஸ்வர்யா சந்தித்ததும் பழகினார்கள், நண்பர்களானார்கள், காதலர்களானார்கள். இருவரும் திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்தார்கள். இந்த முடிவை ஐஸ்வர்யா தன்னுடைய அப்பா அர்ஜுனிடம் தெரிவித்தார். உமாவதி ராமையா தன்னுடைய அப்பா தம்பி ராமையாவிடம் தெரிவித்தார். தம்பி ராமையாவும் நடிகர், அர்ஜுனும் நடிகர், ஒரே தொழிலில் இருப்பவர்கள், ஒருவரையொருவர் புரிந்து கொண்டவர்கள். எனவே அவர்கள் காதலுக்கு அர்ஜுனும் பச்சை கொடி காட்டி விட்டார், தம்பி ராமையாவும் பச்சை கொடி காட்டிவிட்டார். எனவே சில மாதங்களுக்கு முன்பு தம்பி உமாவதி ராமையாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நிச்சயதார்த்தம் எங்கே நடந்துச்சுன்னா, கிருகம்பாக்கத்திலே வடமொழியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அர்ஜுனுடைய தோட்டம் இருக்குது, ஒரு 10 ஏக்கர். அப்போ நடிப்பில் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது வாங்கி போட்டது. அதில் இப்போது ஒரு ஆஞ்சநேயர் கோவில் கட்டியிருக்கிறார், பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் கோயில். அந்த கோயிலில் தான் திருமண நிச்சயார்த்தம் நடந்தது. இப்போது 2 தினங்களுக்கு முன்பு உமாவதி ராமையா ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டியதும் அதே ஆஞ்சநேயர் கோயில் மண்டபத்தில்தான். பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுடன் திருமணத்தை முடித்தார்கள் அர்ஜுனும் தம்பி ராமையாவும். ஏராளமான நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள். வரதட்சணை பற்றியோ நகை பற்றியோ சீர் பற்றியோ எந்த தகவலும் இல்லை. இது காதல் கல்யாணம், கலப்பு கல்யாணம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தன்னுடைய வருங்கால மகளுக்கு விதித்தார் தம்பி ராமையா. அது என்னென்னா, திருமணத்துக்கு பிறகு எக்காரணத்தை முன்னிட்டும் சினிமாவில் நடிக்கக்கூடாது என்று மருமகளுக்கு நிபந்தனை விதித்தார். இதை அவர் ஏற்றுக்கொண்டார் ஐஸ்வர்யாவின் தந்தை அர்ஜுனும் இதற்கு சம்மதித்தார். நிபந்தனை எளிதாக நிறைவேற்றப்பட்டதும் திருமணத்துக்கு சம்மதித்தார் தம்பி ராமையா. மணமக்கள் கணவன் மனைவி உமாபதி ராமையாவும் ஐஸ்வர்யாவும் பல்லாண்டு காலம் அனைத்து செல்வங்களும் வளங்களும் பெற்று வாழ பிபிடி சேனல் சார்பில் வாழ்த்துகிறோம். நேயர்களே, இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு பிபிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நண்பர்கள், உற்றார் உறவினர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிபிடி சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.